சிவனாரின் நெற்றியில் விழுந்த ஒரு துளி நீர் பூமியில் விழுந்து மங்களன் என்ற அவதாரம் எடுத்த செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காலுக்கு வணக்கம். உலகத்துல எங்க மேஷ ராசி இருந்தாலும் சரி, மேஷம் இருக்கக்கூடிய இடம் செழிப்பா தான் இருக்கும். ஆனா மேஷம் வர்த்ததில் தான் இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ மேஷ ராசி யோசிக்கிறது என்னன்னா, சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். கஷ்டம் மேல கஷ்டம், அடி மேல அடி. என்னைக்கு நாங்க நல்லா இருக்கோமோ தெரியல. எங்க தலையில அப்படி என்னதான் எழுதிக்கிட்டு வந்தோன்னு தெரியல. பிறந்தது எதுக்கு, வாழ்றது எதுக்கு, போகக்கூடிய காலம் எப்படி இருக்கு, எதுவுமே தெரியாம ஒட்டு மொத்தமா வாழ்க்கை இருளடைஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமான்னு யோசனை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ இந்த பதிவுங்கிறது அப்படிப்பட்ட இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய பதிவா இருக்கும். மோசம் போனாலும் சரி, நாசமே ஆனாலும் சரி, மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய அந்த பீனிக்ஸ் பேர்ட் மாதிரி திரும்ப 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 எழுஞ்சிக்கக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இப்ப நீங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவுல எந்த இடத்துல இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகும். 100% இது உங்களுக்கு பொருத்தமாகும். இது பொதுவான பலன்கள். உங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது, பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருப்பாரு, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இனிதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது. ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னம் உங்களுக்கு பொருத்தமாகும். இதுவே நான் மேஷ ராசிங்க ரிஷப லக்னம் அப்படின்னா, நீ இந்த பதிவையும் பார்த்துக்கோங்க, அதோட ரிஷப ராசிகளுக்கு வரக்கூடிய பதிவையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாகும். அப்பதான் ஒரு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மேஷ ராசி, மேஷ லக்னம் உடைய அதிபதி செவ்வாய் இல்லையா? அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய குணாதிசயங்களுக்கு உரிய பலன்கள் தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ராசியில, இந்த லக்னத்துல உச்சமடையக்கூடிய கிரகம்னு ஒருத்தர் இருக்கார். யாருன்னா நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இந்த பஞ்சமாதிபதி இங்கதாங்க உச்சமடைகிறார். ஒவ்வொரு லக்னத்திலேயோ ஒவ்வொரு ராசியிலேயோ எந்த கிரகம் உச்சமடைதோ அதன் பண்புகளுமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராம உங்ககிட்ட இருக்கும். இப்போ புதுசா ஒரு ஃபோன் வாங்குறோம், நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணும். ஆனா ஒரு சில ஆப்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த போன்ல ஆல்ரெடி இருக்கும், அது டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு உடைய அதிபதியோட குணாதிசயங்கள் இருக்கிறத விட இந்த சூரிய பகவானுடைய குணாதிசயம் சேர்ந்து வரும். அப்போ சூரியன் உங்களுக்கு உச்சகரமா இருக்கிறதுனால, சூரிய பகவானாக யாருங்க, அவருடைய குணம் என்ன, எங்கேயும் முதன்மை பெற்று இருக்கக்கூடியவர், உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர், எல்லாரும் ஆனந்த பக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்காரு. கண் கண்ட தெய்வமாக வலம் வரார். ஸோ இந்த இடத்துல மேஷ ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே முதன்மை பெற்று இருக்கணும்னு நினைப்பீங்க. தலைமை பண்பு இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், எதையும் ஒரு கை பார்க்கலன்ற குணம் ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும். சொல்ல மேஷ ராசிக்காரர்கள் மேக்சிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடமுடான ஆளுப்பா, அடா அவன்கிட்ட ஒரு மனுஷன் பேசுவானா, அவளா பாப்பா கத்திக்கிட்டே இருப்பா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா மேஷ ராசி இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, நாணயம். இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வாயிலே உளறிட்டு போயிடுவாங்க சொல்லுவாங்க, மனசுல ஒன்னையும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால மேஷ ராசி நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திக்கிறதுக்கான அமைப்பு இது இருக்கு. ஸோ இப்போ எங்க இருந்தாலும் சரி முதன்மை பெற்றிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இதே போல இவருடைய அதிபதி யாரு? செவ்வாய். இவர் யாரு? போர் கிரகம். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிந்து மேலும் மேலும் மேலே வரக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கு. ஸோ இந்த அமைப்பு மேஷத்திற்கு இருக்கு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி போராடுவாங்க. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட காலம் வருது. ஆரம்ப காலத்துல கல்வியில வரலாம், இல்ல வறுமையில இருக்கலாம், இல்லம்மா நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கேன், உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் வரும். சரியான முடிவெடுக்க தெரியாது, எது தேவை எது தேவையில்லைங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியாது. ஸோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு அந்த பயம், பதட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போ இவங்க இப்படியேதான் இருப்பாங்களா அப்படின்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் கீழே இருந்தாலும், அதாவது முன்னாடி சொன்னதுதான், ஒரு மன ரீதியாவோ இல்ல ஒரு கல்வி விஷயத்திலேயோ இல்ல ஒரு பொருளாதார ரீதியாவோ இவங்க கீழே இருந்தாலும் நடுத்தர வயதுல வெற்றி வரும். அதே போல அந்த வெற்றி வந்த பின்னாடி ஒரு பெரிய அடி விழும். அந்த பேர் அடியில தான் நீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. ஸோ மேஷ ராசி இந்த இடத்துல தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உயிர் தள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த பேர் அடியிலிருந்து தான் கத்துப்பீங்க.
அனுபவங்கள் மட்டும்தான் மேஷ ராசியை பலப்படுத்தும். உங்களை நீங்களே செதுக்கூடிய இடம்ங்கிறது அந்த பெருத்த அடியில தான். ஸோ இப்போ இந்த ராசியோட சின்னம் என்ன? ஆடு. அடி விழுந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஆடு பின்னாடி போகும். பின்னாடி போகுதுன்னா பயந்து போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி போய் தன்னுடைய மொத்த ஆற்றலையும் சேர்த்து, அதாவது சொல்லுவாங்களே, ஆடு என்ன பண்ணுது? பின்னாடி போய் அப்படி ஓடி வந்து நம்மள வந்து முட்டை வரும். அப்படிதான் மேஷராசி விழுந்த இடத்துல இருந்து உயிர் தளர்றது சும்மா சாதாரணமா மொத்த சக்தியும் போட்டு எப்படி விழுந்ததை விட வேகமா எந்திரிக்கூடிய சக்தி இந்த மேஷத்திற்கு பிறவிலேயே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு கஷ்டம் வருதுன்னா எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல மேஷ ராசியுடைய வாழ்க்கையே வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு உதாரணமா தான் இருக்கும். இந்த மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை இருக்கா, மேடு பள்ளம் இல்லாத பாதை இருக்கான்னு சொல்ற மாதிரி வீழ்ச்சி, வெற்றி, அதுக்கப்புறம் பெரிய அடி, அதுக்கப்புறம் வந்து வெற்றி. இப்போ ஒருத்தன் வந்து குறுக்கு வழியில போய் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கான், ஏகபோக வாழ்க்கை வாழ்றனா, அப்ப மேஷம் வந்து யோசிக்கும், எப்படி அந்த குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சுட்டு இவ்வளவு நல்லா இருக்கியே, எனக்கு தான் வரமாட்டேங்குதுன்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு வராமல இல்ல, வரும், ஆனா செய்ய மாட்டீங்க. ஓகேவா? பிடிக்காது. ஸோ மேஷ ராசியுடைய வளர்ச்சிங்கிறது நிரந்தரமானது. ஆனா மெதுவா வளருவீங்க. ஓகேங்களா? ஆனா கட்டாயம் ஒரு நாள் நல்ல உச்சபட்ச வாழ்க்கை, உச்சபட்ச வளர்ச்சியை அடைந்தே தீருவீங்க. இது வந்து உண்மை. சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். இது ஒரு புறம் இருக்கிறப்போ, இந்த பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க ரொம்ப வந்து போல்டான ஆளுங்க. இவங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா சூப்பரா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து பார்த்தினாக்கா மேஷ ராசி குழந்தை இருக்கு, இல்லை மேஷ ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா, ரொம்ப மந்தமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க திருத்தணும்னா ஒரே விஷயத்த மட்டும் செய்யணும். தம்பி, இதெல்லாம் வந்து யாராலையும் செய்ய முடியாது, இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும். அந்த வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம். மற்றவங்களால முடியல, இது உன்னால மட்டும்தான் முடியும், முடியல முடியும் உன்னால மட்டும்னு சொல்லிட்டா போதும், அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. பொதுவாகவே மேஷத்துக்கிட்ட பெரிய ஒரு ஆளுமை திறன் இருக்கு, தலைமை பண்பு. இந்த டீம் லீடர் ஆகிறது, தளபதியா இருக்கிறது, இந்த கமாண்டர்ஸ், போலீஸ், இராணுவம், இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே இவங்களுக்கு அத்துப்படி. அரசு அதிகாரிகள் எல்லாம் மேஷத்துக்கிட்ட கொடுத்தா அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. ஏன்னா சூரிய பகவான் இவங்களுக்கு உச்சம். சூரியன் யாரு? அரசாங்கம், அதிகாரம். ஓகேங்களா? டாப் பொசிஷன்ல வந்துருவாங்க. ஓகேங்களா? இதோட இவங்களுக்கு யாராவது உதவணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில பார்த்தா அந்த மேஷம் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கும். இதுவுமே உங்களுக்கு அமைப்புல இருக்கு. டேய், என்ன பண்ணாலையும் நான் மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க அடுத்தவங்களுக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. அதாவது உழைச்சு மற்றவங்கள வாழ வச்சு தான் வந்து தேஞ்சு போன வாழ்க்கை தான் மேஷத்திற்கு உண்டு. பட் இருந்தாலும் எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், உழைப்பு, உயர்வு, இதை மட்டும் மேஷம் எப்பவும் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மேஷ ராசி இந்த தோல்வி சந்திக்கிறாங்களே, காரணம் என்ன? நல்லவங்க, வல்லவங்க, நேர்மையானவன்னு சொல்றோம். எந்த இடத்துல வந்துட்டு இவன் தோல்வியை சந்திக்கிறான்னா, வெளிப்படையா பேசுது, மனசுல பட்டதா பேசுறது, எப்பேற்பட்ட ரகசியம் வந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி கொட்டிடுறது. அதை வந்து எதிரிகள் வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எதனால? நீங்க ஜீரோவா இருந்தா கூட ஹீரோவா இருக்கக்கூடிய இடம், மற்றவங்களால முடியாது உங்களால முடியும்னு சொல்லக்கூடிய இடம். அதே நேரத்துல உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க ராசியில புதன் பகவான் வர்றார். புதன் அப்படிங்கிறது யாரு? புத்திக்கு அதிபதி. ஸோ புத்திசாலிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்களை எந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியுமோ, அவங்க கைக்குள்ள போட்டுக்க முடியுமோ, அந்த பணத்தை வந்துட்டு அபகரிக்க முடியுமா, எல்லாத்தையும் அவங்க ஈஸியா பண்ணிப்பாங்க. ஸோ புத்திசாலிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கும். ஏம்மா, அப்போ நாங்க புத்திசாலி இல்லையா அப்படின்னு கேட்டினா, நீங்க அதி புத்திசாலி தான். ஆனா உங்ககிட்ட ஏமாத்தக்கூடியவங்களா வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த மாதிரியான உச்சபட்சமா இருந்திருப்பாங்க. புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இல்லை ஏமாத்துறனே, ஏண்டா எனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வரீங்களாடான்னு சொல்ற மாதிரி ஒரு சில ஆட்கள் வருவாங்க. அந்த இடங்கள்ல மேஷம் ரொம்ப கவனமா இருக்கும். சொல்லப்போனா ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும், என்னன்னா யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க, பண விஷயத்துல, தொழில் விஷயத்துல. சரிங்களா? அதே மாதிரி மேஷ ராசியும் சரி, மேஷ லக்னமும் சரி, எப்பவுமே யார்கிட்டயுமே உதவின்னு போய் நின்னது கிடையாது. ரொம்ப கரெக்டான பர்சன் நீங்க.
அதே போல எல்லாருமே ஈர்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க. தன்னம்பிக்கை, தைரியமும் அதிகமா இருக்கு. துணிச்சல் அதிகம், தேசபக்தி அதிகம். மத்தவங்களுக்கு தைரியம் குடுக்கிறதுமே நீங்க தான். மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறவங்களும் நீங்க தான். மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. தனி காட்டு ராஜா மாரி வாழணும்னு நினைப்பீங்க. சுதந்திர வாழ்க்கை வாழ ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடியவங்க. அதே மாதிரி வேலையில கூட சரி, ஒருத்தருக்கேல வேலை பார்க்கறதுக்கு பிடிக்காது. என்னதான் அவங்க வந்து அரசாங்க உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செய்யணுங்கிற ஆசை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான நேரம் காலத்தை தான் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கு இந்த மாரி அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க. துரு 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 துருன்னு ஆடு என்ன பண்ணும்? இந்த பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய வாலை வந்து டிக்கி டிக்கி டிக்கின்னு ஆட்டிட்டே இருக்கும். ஏன்னா, அது ஆட்டக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, "அதானே இந்த ஆட்டுக்கு வால அளந்து வச்சிருக்கான்" அப்படிங்கிற மாதிரி. சுறுசுறுப்பானவங்க. இத மட்டும் எடுத்துக்கோ. ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாரின்னு சொல்லக்கூடியவங்க. மத்தவங்கள உழைப்பை பார்த்து அஞ்சக்கூடிய இடத்துல, இந்த மேஷ ராசி, மேஷ லக்னம் தனிப்பட்ட பிரியத்தோட போய் உழைப்பாங்க. கடினமான உழைப்பு போடக்கூடியவங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விளையாட்டுத் துறையெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான துறை. சாதாரணமான விஷயத்த இவங்களுக்கு வந்து புடிக்காது. கடினமான விஷயத்த மத்தவங்களால சாதிக்க முடியாத விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடியவங்க. இதோட இந்த போலீஸு, ராணுவம்னு சொல்லலையா? இது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் நெறைய பேர் இந்த மேஷ ராசியில இருப்பீங்க. ஏன்னா, ஆத்மகாரகன் யாரு? சூரிய பகவான். இவரு உங்க ராசியில உச்சம். இதனாலவே அதாவது ஆத்மா உடம்ப வந்து தொடக்கூடியவங்க, உடம்ப வந்து சீர் செய்யக்கூடியவங்க நீங்களா தான் இருப்பீங்க. இது வந்து டாக்டரா மட்டும் இல்லைங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட வந்து கஷ்ட காலத்துல பேசுறீங்கன்னா கூட, உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தா வேலை பார்க்கும். நீங்க கூட இருந்தா போதும். அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்களும் மேஷ ராசி. மேஷம் ஒரு இடத்துல போய் நிக்குதுன்னா அப்படியே கெத்தா இருக்கும். ஒட்டு மொத்தமா ஒரு ஆளுமை பண்போட ஒரு இடத்த அப்படியே டேக் ஓவர் பண்ணிருவாங்க. இந்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. ஆனா ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழ சோள மாதிரி. ரொம்ப இனிமையானவங்க. உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. வெளிப்படையா பேசுறத மட்டும் இவங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும். இதுல இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, 2ஆம் இடம், 7ஆம் இடம். இது வந்து சுக்கிரன். இவங்கள பொறுத்தவரைக்கும் மென்மையான வாழ்க்கை துணை அமையும். ஆனா, இவங்களுக்கு குடும்பாதிபதி சுக்கிரன் களத்திரக்காரனா மாறி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல நீச்சம். 12ஆம் இடத்துல விரையும். இதனால திருமண வாழ்க்கையை பற்றி இவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். ஏதாவது ஒரு விஷயத்த விரயம் பண்ணலாம். அதாவது ஏதாவது முன்னாடி வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அது விட்டு கொடுக்கறது. அது வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வாழ்க்கையே ஓடும். இல்ல இதுதான் வந்து காலபுருஷ சக்கரத்துடைய அமைப்பு. இவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால உடன்பிறப்புகள் கிட்ட ஏமாறதுக்கான அமைப்பு இருக்கு. உடன்பிறப்புகள்லாம் ஈஸியா உங்களை ஏமாத்தக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். உடனே எப்படிங்க அப்படிலாம் நடக்கும்? கூட பிறந்தவங்க போய் ஏமாத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது அப்படி கிடையாது. பண விஷயத்துலயாகட்டும், சொத்து விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு. இத தாண்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த உடன்பிறப்புகள் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடன வந்து நீங்க ஏத்துக்கிட்டு கட்டுற மாரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம், ரோகம், சத்ரு. ஓகேங்களா? இந்த 6ஆம் வீடுங்கிறது புதனை குறிக்கூடிய இடம். பொதுவாவே இந்த புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய இடம்ங்கிறதுனால, நெறைய விஷயம் அதாவது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா அமர்ந்துருவீங்க. இதுதான் இதோடைய விஷயம். கடன் விஷயத்துல பேரழிவு வரும். நீங்க வாங்குறதோ, இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தால தான் மேஷராசி பெரும்பாலான கஷ்டங்கள அனுபவிச்சிருவீங்க. இதோட டெக்னாலஜி விஷயங்கள்ல ஈஸியா அமர்ந்துருவீங்க. இப்போ நமக்கு வந்து பெருசா டெக்னாலஜி விஷயம் தெரியாது. அப்போ அது சம்மந்தப்பட்டமா யார்கிட்ட உதவிக்கு போறோம் அப்படின்னா, அவங்க வந்து அத காரணம் காட்டி நெறைய வந்து நம்மகிட்ட ஏமாத்திருவாங்க. இப்படி ஏமாந்திருப்பீங்க. ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. அதே மாரி கடன் வாங்குறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மத்தவங்க கடன் வாங்குவான். அதுக்கு வந்து நம்ம கேரண்டர் கையெழுத்து போட போறது. படிச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய வந்து பக்கமா பல இடங்கள்ல கையெழுத்து போட வேண்டியிருக்கும். நம்மளா படிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? சரிப்பா போடுறேன் அப்படின்ற மாரி போட்டு வருது. ஈஸியா அடுத்தவங்கள நம்பி ஏமாறுறது இந்த மேஷம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் புதன் உச்சம். அந்த 6ஆம் இடத்துலயே சுக்கிரன் நீச்சம். ஸோ இதனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த கடன் பிரச்சனையால கூட வாழ்க்கை துணைய பிரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். சொல்லப்போனாக்க மேஷ ராசிக்காரங்க மேக்ஸிமம் இந்த கடன் பிரச்சனையால கூட இந்த டிவோர்ஸ்லாம் நெறைய ஆகியிருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம வெளிய வரதுக்கு?
இவங்க 4ஆம் வீட்டு அதிபதியை 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாயுடைய அன்பு, தாயுடைய அரவணைப்பு மேஷ ராசிக்கு ஈஸியா கிடைக்கும். குழந்தைகள் மீது அதிக பாசமும் வச்சிருப்பீங்க. இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு தாயா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களே தாயாவும் இருப்பாங்க, தந்தையாவும் இருப்பாங்க. ஏன்னா புத்திரகாரகன் பூர்வீகத்தை குறிக்காட்டக்கூடிய கிரகம் யாரு? சூரியன். இவங்களுக்கு ஜென்ம ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்புல அதிகமா ஆர்வம் இருக்கும். நிறைய திட்டமிடல வச்சிருப்பீங்க. குழந்தை வளர்ப்புல நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த நேரத்துல இவங்க குருவால வழி நடத்தக்கூடிய, இல்ல இவங்களே குருவாக இருந்து ஒரு சிலருக்கு வழி காட்டி இருந்தாங்கன்னா அவங்களால குடும்ப வாழ்க்கைக்கு குருவால பிளஸ் ஆன விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்களே தொழிலுக்கு ஏதாவது வந்து ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அது வந்து மேஷத்திற்கு பலிக்காது. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல நீச்சம். குரு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு நீச்சமாகறதுனால தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய அறிவுரிமை இவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா? இதே போல செவ்வாய் என்ன பண்றாரு? அதே 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய்ங்கிறவரு ஜீவனஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் மட்டும் இருக்காரா அப்படின்னா அவர் கூடவே சனி பகவானும் இருக்காரு. இப்ப என்ன பண்றது? சனியோட வீட்டுல செவ்வாய் வந்து உச்சம். செவ்வாய்ங்கிறவரு போராட்ட குணம் கொண்டவர். சனி பகவானை பற்றிக்கும் நிறைய தோல்விகளை கொடுத்து, அசிங்கத்தை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி கொடுக்குறோம். அந்த வெற்றிக்கு பிறகுதான் எங்க நம்ம விழுந்தோம், எங்க நம்ம இழந்தோம், ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படிங்கிற பெரிய அனுபவமே மேஷத்துக்கு கிடைக்கும். சொல்லப்போனா அனுபவசாலிங்கிற அளவுல பெரிய பெரிய புக்கே எழுதிருவீங்க. சாமி எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படிலாம் கஷ்டம் வரும், இப்படி கஷ்டம் வந்தா எப்படி மாறுன்ற அளவுக்கு வாழ்க்கைக்கான ஒரு டிக்ஷனரி எழுதக்கூடிய அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது மற்ற ராசிகளுக்கு உதாரணமாவே வந்துடும். அந்த அளவுக்கு அனுபவசாலிங்க நீங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் மேஷராசி நிறைய இடங்களை விட்டு கொடுப்பீங்க. அதனாலவே கெட்டு போனது கிடையாது. குறுக்கு வழியில போறவன் நல்லா இருக்கான்ற மாதிரி அவனுடைய வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்துலயோ ஒரு மாசத்துலயோ ஒரே நாள்ல கூட இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கவங்களாம் ஒரே நாள்லாம் உச்சம் பெற்றிருப்பாங்க. அவனுடைய வளர்ச்சி கம்பேர் பண்றப்ப மேஷ ராசிக்கு வளர்ச்சிங்கிறது மெதுவா இருந்தாலும் நிரந்தரமானது, உயர்வுங்கிறது நிச்சயமா வருங்கிறத மட்டும் உறுதியா சொல்ல முடியும். ஸோ எல்லாமே ஓகே, வாழ்க்கையில இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கஷ்டங்களை நாங்கள் கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கோபதாபங்களை சுத்தமா தவிர்த்தணும். வெளிப்படையா பேசுறத சத்தியமா தவிர்த்தே ஆகணும். அதே போல ஆரோக்கிய விஷயம் வந்துருச்சுன்னா நீங்க கோபத்தை குறைச்சிட்டாவே போதும். இந்த பிடிவாத குணத்தையும் விட்டுடும். பிபி, உடல் உஷ்ணம், நரம்பு சம்மந்த பிரச்சனை எல்லாம் வராம பார்த்துக்கலாம். இதோட மேஷ ராசிக்காரங்க ஒரு கேள்வி இருக்கும், சாமி நான் எப்பதான் நல்லா இருப்பேன் அப்படின்னா 27 வயது 36 வயது இந்த இடைப்பட்ட வயதுல கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கை அமையும். இந்த வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த நேரத்துல. இதோட மேஷ ராசி செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? சும்மா வீட்டுல எது நடந்தாலும் சரி தலையிடுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் சுத்தமா தவிர்க்கணும். ஏன்னு கேள்வி கேட்கறது, ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும். கண்டு காணாம விட்டுருங்க. சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சுன்னா அது வந்து குடும்பத்துடைய வாழ்க்கை, குடும்பத்துடைய நிம்மதியை வந்து கெடுத்துப்படும். அதெல்லாம் விட்டுடணும். ஓகேங்களா? இதோட மேஷ ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படப்படான்னு பேசுவீங்க. யார் என்னன்னு தெரியாது. ஒருத்தர் இவங்க இருந்தாங்கனாக்கா எல்லாத்தையுமே பேசி பழகக்கூடியவங்க. இந்த மேஷராசி பெண்களை கட்டிக்கிறவங்களாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படப்படான்னு பேசக்கூடியவங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாட்டி யார்ட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சு அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அவங்களுடைய குணாதிசயம் இதுதான். ஸோ மேஷராசி பெண்களை உங்களுக்கு கணவர்கிட்டே இந்த வீடியோ பதிவு போட்டு காட்டுங்க. இதோட கசப்பான அனுபவம் ஏதாவது இருக்கு, உடல் உபாதைகள் இருக்கு, இதெல்லாம் இருந்து நான் வெளியே வரணும், இந்த கஷ்டகாலம் மாறணும், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா பவளம் ரத்தின கற்களை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் வந்து பார்த்தினாக்கா மேஷராசி குழந்தைகள் பிடிவாதமா இருக்காங்க, ஒரு மாதிரி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய மஞ்சள் புஷ்ப ராகம் இந்த ரத்தினத்தை அணிவதன் மூலம் அந்த குழந்தைகளுடைய டென்ஷன், கோபம், பிடிவாதம் எல்லாமே குறையும். அதை வந்து எப்போ அணினாக்கா 6ஆம் தேதி மற்றும் 6ன்னு கூட்டு தேதி வரக்கூடாது. அந்த நாட்களை பார்த்து அணிஞ்சிக்கலாம். இதனால வாழ்க்கை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும், ஒரு ஆற்றல் மிக்கவங்களாக மேஷராசி மாற முடியும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக மேஷராசிக்காரங்க 6 வயதுலேருந்து 60 வயது ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே அணியலாம். இதோட
இந்த மேஷ ராசியில 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு ராசி. நெருப்புங்கிறது அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மம். நீங்க நிரந்தரமான வாழ்க்கையில உயர்வை பெறணும். ஒரு கோயில் ஏதாவது வழிபாடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னாக்கா, சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லது. இந்த ஜோதி வழிபாடு, திருவண்ணாமலை இந்த மாதிரி. அதே போல வீட்ல வந்து யாகம் நடத்துறது, அதே போல யாகம் நடக்கூடிய இடங்கள்ல போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரி செய்வதனால மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். நினைச்சது நடக்கும். இந்த கோபதாபங்கள் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வரும். இதே மாதிரி தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் மேஷராசி ஈடுபட்டு தான் ஆகணும். விட்டக்குறை தொட்டக்குறைன்ற மாதிரி கோபதாபங்களை விட்டுறணும். யோசிக்காம எதையும் பண்ணக்கூடாது. படபடன்னு பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுறது தவிர்த்தே ஆகணும். மனசுல ரகசியம் காக்கிற அளவுக்கு மேஷம் உயர்வுக்கு போகும். இதுதான் ஒரே தேர்வு. ஓகேங்களா? இதோட மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதியே இப்படிதான் இருக்கு. இப்போ மேஷ ராசி இந்த காலபுருஷ சக்கரத்தை வச்சு பார்க்குறப்போ உச்ச நீச்ச காரகத்துவ பாவகத்துவ பலன்களே இதுதான். எந்த இடத்துல நீங்க எச்சரிக்கை இருக்கணும்? 6ஆம் இடங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், லீகலான எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும். என்னம்மா செவ்வாய் அதிபதி, ஒருத்தவங்க சொத்து வாங்கணும், ஏகப்போக வாழ்க்கை வாங்கினா செவ்வாய் தான் உரியவர். அவரே வந்துட்டு எங்களுக்கு பாதிப்புன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே அதிபதியாகவும் இருக்காரு, அஷ்டமாதிபதியாகவும் அவரே வர்றதுனால தாங்க உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைல எப்பவுமே கவனமா இருக்கணும்னு சொல்றோம். இல்லையா? திரும்ப திரும்ப சொல்றது, எச்சரிக்கை இருக்கக்கூடிய இடங்களே கடன், சொத்து, சகோதரர்கள் விஷயத்துல எப்பவுமே கவனமா இருங்க. இதை மட்டும் உஷாரா கையாண்டுட்டீங்க அப்படின்னா மேஷத்திற்கு வாழ்க்கையில வெற்றிங்கிறது நிச்சயமா இருக்கும். அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாக மாறும். உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது கைக்கு மேல பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் களையறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயத்துல மேஷராசி முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யாம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பெருசா மாற்றம் வராது, ஏற்றம் வராது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் உங்களுக்கு துணை இருக்கு. வெற்றிவேல் முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.